Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து ப்ரீ மார்க்கெட்டாக அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடட் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்க, கோர்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக மெசேஜ் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மட்டும் ஃப்ரைடே மட்டும் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறதா வந்து இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கி மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது யூரோஎஸ்டி மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டு இருந்தோம், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வரணும், இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் ஃபைனலாக வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி, ஓகேங்களா, 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ் வந்து போயிட்டோம். ஸோ 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்? ஸோ இந்த லோவை கட் பண்ணி மேலே இருக்கிற ஹையும் வந்து கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் வந்து நல்லா தெரியுது. ஓகேங்களா? ஸோ டெய்லிக்கு வாங்க, ஃபஸ்ட்லேருந்து வரேன். டைம் ஃப்ரேம் டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ் என்ட்ரி. ஓகேங்களா? சரி, இந்த 15 மினிட்ஸ் என்ட்ரியில் நமக்கு இங்கே லோ வந்து கட் பண்ணி இங்கே மேலே ஹை எடுத்திருக்கான். பட் 5 மினிட்ல இருக்கிற மாதிரி இருந்தால் இது பெட்டர். பட் 15 மினிட்ஸில் இது வந்து பெட்டர் இல்லை. ஆனால் நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஆர்டர் பிளாக்ன்றது பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இதோட லோ டைம் ஃப்ரேம் 5 மினிட்டுக்கு போனால் நமக்கு இங்கே உள்ளே இருக்கிற இந்த பிளாக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி ஒரு ரீஃபண்ட்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது 15 மினிட்ஸில் நமக்கு பிளாக் வந்து கொடுத்துருக்கான். பட் இது வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். பட் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுனால என்ன ஆகும்னா என்ட்ரி மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? என்ட்ரி வந்து மிஸ் ஆகலாம். ஸோ இதில் வந்து ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து நான் கொடுத்துட்டேன். இந்த டைரக்ட் என்ட்ரி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். பட் இப்போ நியூயார்க் செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டைரக்ட் என்ட்ரியை வந்து டெலிட் பண்ண சொல்ல போகிறேன் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இப்போது நமக்கு இது டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். கன்ஃபர்மேஷன் பார்க்குறது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நமக்கு ரொம்ப கம்ப்ரஸ்டு என்ட்ரி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம தப்பாக இந்த என்ட்ரி வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்காது. அப்படி என்ட்ரி கொடுத்துச்சுன்னா கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட என்ட்ரியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன நல்ல விஷயம்னா நமக்கு ப்ராஃபிட் நிறையா வரும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ரிஸ்கில். ஓகேங்களா? ரிஸ்க்குன்றது ஒரு $50னா ரிஸ்க்ன்றது அந்த $50 மட்டும்தான். ஆனால் ப்ராஃபிட்ன்றது ரொம்ப அன்லிமிட்டடாக நம்ம ஏற்றிக்கலாம். ப்ராஃபிட்டை ஏற்றுறது எப்படின்னா, இந்த டிபியை சேஞ்ச் பண்ணுறது கிடையாது, லாட்டை சேஞ்ச் பண்ணுறது. அந்த லாட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சினாரியோ பில்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல நியூயார்க் செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த இடத்துலேருந்து என்ட்ரி வந்து இப்போது வெளியே வந்து டெலீட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு என்ட்ரி போகிறது பெட்டர். ஓகேங்களா? என்னோட ஒரு சஜஷன், இங்கே வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து போகணும். அனாவசியமாக ஒரு எஸ்எல் வந்து ஹிட் பண்ண விடக்கூடாது. சரி, ஓகே. இப்போ இதுதான் வந்து ரூல். இப்போ இதில் என்ட்ரி இன்கேஸ் என்ட்ரி கொடுத்துருச்சு, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது என்ட்ரி கொடுத்துருச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹையில் டிபி வந்து செட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? டைரக்ட் என்ட்ரி கிடையாது, கன்ஃபர்மேஷன். அப்படி டைரக்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:25 இருக்குது. ஸோ நமக்கு இதில் 1 மினிட்ல நம்ம உள்ளே போகும்போது கண்டிப்பாக 1:60-70 கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது கோல்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தது, இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்ளையில் என்ட்ரி இருக்குது, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? இந்த சப்ளை
அண்ட் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை. ஸோ இப்போது இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்து வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், லண்டனில் நமக்கு மேலே ஹண்ட் பண்ணி ஒரு செஷனோட ஆக்டிவிட்டி ஹண்ட் பண்ணி கீழே வந்து இந்த இடத்துல தூக்கியிருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போது சப்ளை அப்படின்றது 15 மினிட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய சப்ளைன்றது 15 மினிட்ஸ், 5 மினிட் வந்து போகிறோம். இந்த இடத்துல ஹண்ட் பண்ணி இங்கே கீழே வந்து எடுத்திருக்கான். ஸோ இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன் இன்றைக்கி. ஓகேங்களா? இன்றைக்கி என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். பட் நான் என்ட்ரி போட்டிருந்தது இந்த இடத்துல இப்படி போட்டிருந்தேன். ஸோ நமக்கு வந்து மிட்டிகேட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருந்தேன். இப்படி போட்டுட்டேன். இப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆனது 1:72க்கு ட்ரிகர் ஆகிருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் கீழே தள்ளி போட்டதுனால எனக்கு 1:51 தான் இந்த என்ட்ரி. ஓகேங்களா? இது வந்து மிட்டிகேட் பண்ணி இப்போ மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கான். இன்னொரு விஷயம், இதில் நம்ம ஸ்டூடெண்ட்டில் கொஞ்சம் பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. நான் கொடுத்துருந்த எஸ்எல் இது தான். மார்க்கெட் இங்கே வேகமாக இந்த மூவ் போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்ப்ரெட் வேல்யூ அதிகமாகிடுச்சு. இந்த இடத்துல ஸ்ப்ரெட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருந்துச்சு. எனக்கும் இந்த இடத்துல எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருந்துச்சு. எனக்கு இந்த என்ட்ரி கீழே போகும் அப்படின்ற ஒரு ஹோப் இருந்துச்சு. எனக்கு வந்து இதில் வந்து $50 எஸ்எல் வச்சுருந்தேன். எனக்கு இந்த இடத்துல எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆன உடனே இந்த இடத்துல நான் என்ட்ரி வந்து எடுத்துட்டேன். கரண்ட் ப்ரைஸில் ரிஸ்க் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து இந்த இடத்துல போட்டுட்டேன். இப்போ அந்த என்ட்ரி வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1:51 1:15 வச்சுங்களேன். 1:50 என்ட்ரி மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. இப்போது பிரேக் ஈவன் பண்ணியாச்சு எல்லாருமே. ஸ்டூடெண்ட்டு ட்ரிகர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் நான் எல்லாருமே வந்து இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டோம். இப்போது எனக்கு இப்படி ரன்னிங்கில் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் நைட்டில் மேலே போயிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பிரேக் ஈவன் தான் வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இப்போது இது மேலே போக சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு, எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல இங்கே ஒரு சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்ளைவும் வேலிட் தான். இதுவும் நமக்கு ஒர்க் ஆக சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளைவும் ஒர்க் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால இதுவும் நமக்கு வேலிட். ஸோ 5 மினிட் போவோம். 5 மினிட்டில் ரீஃபைன்மெண்ட்டும் நல்ல ரீஃபைன்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதுவும் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ இது ஒர்க் ஆகணும்னா மார்க்கெட் என்ன பண்ணுவான், இங்கே கீழே போயிட்டு அகைன் மார்க்கெட் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால என்ன பண்ண சொல்லிட்டேன், எல்லாரையும் பிரேக் ஈவன் பண்ண சொல்லிட்டேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஈவனில் தான் வந்து ரன்னிங்கில் இருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக நமக்கு $300 வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்குன்றனால டிபி போயிடும் அப்படின்னு கிடையாது. மார்க்கெட் ஸ்லோவாக போகிறதுனால எஸ்எல்லும் போயிடும் அப்படின்னு கிடையாது. நமக்கு எப்போ போய் இந்த டிபியை போய் தொடுதோ அப்போ தான் நமக்கு கன்ஃபார்ம் இந்த என்ட்ரி வந்து டிபி என்ட்ரி அப்படின்ட்டு. ஓகே, நல்லா பார்த்துக்குங்க. மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், என்ட்ரி வந்து பிரேக் ஈவனில் இருக்குது. நோ ப்ராப்ளம். சரி, அடுத்தது அவ்வளோதான். இன்றைக்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன் 15 மினிட்ஸில் நம்மளோட டிஸ்கார்டில். ஸோ இதில் மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ 5 மினிட்டில் நோ ரீஃபண்ட்மெண்ட். ஸோ மார்க்கெட் அப்படியே நேராக வந்து போயிருக்கான். ஸோ நோ கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி வந்து யாருமே போகலை. ரைட்டா? ஸோ ஏடியூஎஸ்டி இதில் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி சொல்லியிருக்கேன். இன்னும் டிமாண்டுக்கு வரல மார்க்கெட். கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு இன்னும் மார்க்கெட் வரல. வந்தால் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வரணும். நிறைய வீடியோவில் எல்லா வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே போய் பாருங்கள். எல்லாத்துலேயும் சொல்லி தான் இருப்பேன். இந்த சப்ளைக்கு வரணும், இன்னும் வரல மார்க்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த சப்ளையில் மார்க்கெட் கிட்ட வந்துட்டு கீழே போயிட்டான். மறுபடியும் வருவான். மறுபடியும் மேலே வந்தானா இந்த ஹையை எடுப்பான். இப்போ தான் நல்லா கன்ஃபார்ம் பண்ணுது மார்க்கெட். ஓகேங்களா? இந்த ஹையை எடுத்து செல் பண்ணுவான். சரி, அந்த ஹையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நமக்கு சப்ளையில் இருந்து செல் பண்ணுவான். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஃபைன்மெண்ட் வந்து 15 மினிட்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி, கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்ளையில் ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய சப்ளையில் நான் என்ட்ரி வந்து இன்றைக்கி கொடுக்கல. இதில் வந்து எந்த ஒரு மூவ் கொடுக்கல, ஏன்னா ஏஷியனில் நடந்தது. ஓகேங்களா? அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேட் வந்து பண்ணியிருந்தான். ஸோ 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருந்தான்.
ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டையும் காமிச்சிட்றேன். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் ஓகே 1 மினிட் 1 மினிட்ல இந்த லோ வந்து எடுத்திருந்தான், இந்த சப்ளை கொடுத்துருந்தோம். நான் என்ட்ரி போனது இதில் 50% என்ட்ரி போயிருந்தேன். ஸோ இதில் வந்து மிட்டிகேட் பண்ணி நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்கு ஒரு $100 வந்து எஸ்எல் வந்து இன்றைக்கி ஹிட்டு. பட் இப்போ $300 வந்து ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்குது. க்ளோஸ் பண்ணால் கூட நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அதுக்குன்னு சொல்லி க்ளோஸ்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போ 15 மினிட்ஸில் சேம் அந்த சப்ளை வந்து இன்னும் ஃபெயில் பண்ணாமல் இருக்கான். ஸோ 5 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்டை ஃபெயில் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை எடுத்திருக்கான், கீழே வந்து மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இதில் நமக்கு இது சப்ளை, இது 5 மினிட். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க, 5 மினிட் இன்டியூஸ்மெண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை ஃபெயில் பண்ணியிருக்கான், இதில் நம்ம செல் போக மாட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நமக்கு கண்டிப்பாக செல் வந்து இருக்குது. ஆனால் இப்போ கிடையாது, செஷனில் மட்டும்தான் செல். ஓகேங்களா? செஷனுக்கு வந்தால் மட்டும் செல். அதை 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க. 1 மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணி செல் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து சப்ளை ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயில் ஆகிட்டான், ஓகே. ஆனால் சப்ளையில் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது செல் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் இந்த இடத்துல செல் பண்ணுறீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்டில் இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. இதுவே வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மிட்டிகேட் பண்ணிட்டேன். எஸ்டர்டே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு கண்டிப்பாக எங்கே வந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பை இருக்குது. ஓகேங்களா? இதுதான் பை. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல பை போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு ஹோப் இல்லை. இந்த பை கொடுத்தாலும் வேண்டாம். 15 மினிட்ஸ் 5 மினிட்ல நோ ரீஃபண்ட்மெண்ட். ஸோ இதில் நமக்கு கண்டிப்பாக இந்த ஹை எடுத்தால் தான் கன்ஃபர்மேஷன். சாரி, அந்த ஹை கிடையாது, இந்த ஹை எடுத்தால் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஏன்னா இது என்டையர்லி லிக்விடிட்டி. இது அடிச்சுட்டு மறுபடியும் கீழே போகலாம். அப்போது ஒரு கரெக்டான ஒரு செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே தான் இருக்காங்க. ஓகேங்களா? இது எடுத்தால் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்திருக்கான், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இதில் இருந்து மார்க்கெட் இப்படி மேலே போகிறான், பட் கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க, 15 மினிட்ஸில் இந்த டிமாண்டுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி. இதுதான் வந்து பர்ஃபெக்டான டிமாண்ட். இதுக்கு வந்தால் நோ மேனிப்புலேஷன். ஓகேங்களா? மேனிப்புலேட் ஆகாது. ஸோ நம்ம ஒரு சேஃபஸ்ட் என்ட்ரியே வந்து போவோமே. ஓகேங்களா? நம்ம மணி மேக் பண்ண வந்தோம். அப்போது நம்ம ரிஸ்கியான ஒரு என்ட்ரிலாம் நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு பதிலாக சேஃபஸ்ட்டான என்ட்ரியை வந்து எடுத்து போவோமே. எதுக்கு ரஷ் பண்ணிக்கிட்டு நம்ம ரொம்ப ரிஸ்க் பண்ணிக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே ட்ரேட் பண்ணலாம், நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்தால் தான் என்ட்ரி. ஸோ வெயிட் பண்ணுங்கள். யூரோஸ்டியில் நல்ல என்ட்ரி இருக்குது. கோல்டும் வந்து எகெயின் மேலே போய்ட்டும் வரலாம். ஆனால் யூரோஎஸ்டி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல என்ட்ரி இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஏயுடி கேட் இதில் வந்து டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி சொல்லியிருக்கேன். இன்னும் டிமாண்டுக்கு வரல. மேலேருந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு கூட நமக்கு என்ட்ரி வந்து கிடைக்கல. இதெல்லாம் ஒரு பேட் என்ட்ரி தான். எல்லாமே மேனிப்புலேட் பண்ணுவான். அதனால் டிமாண்டுக்கு வந்தால் மட்டும் என்ட்ரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் இங்கே சோர்ச் பண்ணால் செல்லுன்னு சொல்லியிருந்தேன். சோர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சப்ளைக்கு போயிருக்கான். இது ஆக்சுவலாக சப்ளை கிடையாது. இது டெய்லியில் இது சோர்ச் பண்ணால் இந்த சப்ளை வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொன்னால் இப்போ சப்ளை அவைலபிளாக இல்லை. அப்போது சோர்ச் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோர்ச் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம ஏதாவது வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃப்ளிப் வந்து எடுத்திருக்கான். ஸோ டெய்லி 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து ரீஃபண்ட்மெண்ட். மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் லோ நம்ம இதில் என்ட்ரி போகலை. ஸோ போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு 2 டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ டோட்டலி எக்ஸ்ட்ரீம். ஸோ இது வந்து மிட்டிகேட்டட் தான், மிட்டிகேட் ஆகிருக்கு. இந்த மிட்டிகேஷனுக்கு அப்புறமா
மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். ஓகே, அப்போ மார்க்கெட் டெய்லியில் எகெயின் மேலே போகலாம். இந்த சப்ளைவை, இது சப்ளை கிடையாது, எகெயின் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். அப்போ நம்ம வந்து 4 ஹவர் 15 மினிட்ஸ், 15 மினிட்ஸில் வேறு ஏதாவது பை கிடைக்குமான்னு பார்க்கலாம். கிடைச்சா நம்ம ட்ரை பண்ணலாம் வித் ஹெவி கன்ஃபர்மேஷனில். ஓகேங்களா, இது வந்து பிரேக், இது சோச். அப்போது நமக்கு ஓகே, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கோம். இங்கேருந்தே மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஸோ இதில் நமக்கு என்ட்ரி வந்து இல்லை. ஓகேங்களா, என்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கிறது சான்ஸ் கம்மி தான். அப்படி இன்கேஸ் இந்த லோ எடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை ட்ரை பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ட்ரை பண்ணலாம். பட் இந்த டிமாண்ட் பெஸ்ட்டு இது. ஸோ 5 மினிட் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். ஓகே, கிடைச்சா இது நம்ம டார்கெட் கிடையாது, ஏயுடி ஜேபிஒய் நம்ம டார்கெட் கிடையாது. ஓகேங்களா, சரி, மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளைக்கு வந்தால் என்ட்ரி, இன்னும் மார்க்கெட் வரலை, வர வரைக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பண்ணாதீங்க, சப்ளைக்கு வந்தால் செல் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் 15 மினிட்ஸ் 4 ஹவர் நமக்கு வந்து ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 3 டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன். இந்த 3 டிமாண்டும் ஃபெயில் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஒர்க் ஆனால் பை வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன மார்க்கெட் வரல, வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. கீழே இருக்கக்கூடிய 2 டிமாண்டில் நமக்கு பை இருக்குது. ஓகேங்களா, இன்னும் டிமாண்ட் வரல, வந்தால் ட்ரை பண்ணுவோம். இது வந்து பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய சப்ளை சொல்லியிருந்தேன். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் 15 மினிட்ஸ். ஓகேங்களா, 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வந்தால் செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், நடுவில் ஒரு ஹிடன் சப்ளை எடுத்துகிட்டு மார்க்கெட் ரொம்ப பொறுமையாக கீழே வந்து போயிட்டுருக்கான். இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே மேலே ஐடிஎம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது அப்படியே இங்கே போடுங்க, இது ஒரு ஐடியமாக மாறும். ஓகேங்களா, இது ஒரு லிக்விடிட்டியாக மாறுதா. ஸோ மார்க்கெட் இப்படி பில்ட் பண்ணி இங்கேருந்து, ஏன்னா இது ஃபுல்லாக கன்சல்டேஷனாக இருக்குது. ஓகேங்களா, பவர் இல்லை. ஸோ இப்படி வந்து இதில் எடுத்துகிட்டு கீழே போகலாம். ஓகேங்களா, இந்த சினரியோ நடக்கலாம். இது நடக்கலை அப்படின்னா என்ட்ரி போக வேணாம். ஓகேங்களா, இது நடக்கலை அப்படின்னா நம்ம போய் ஒரு என்ட்ரி போயே ஆகணுன்றது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நடந்தால் என்ட்ரி வந்து போகும். இது மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த டிமாண்டில் இருந்து பை கொடுத்துருக்கோம், க்ரீன் ஜோனில் இருந்து. இன்னும் மார்க்கெட் வரல, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு செல் மூமெண்ட் கொடுத்தான். பட் இங்கே வந்தால் என்ட்ரி வந்து எடுப்பான். என்ட்ரி எடுத்தாலும் ரொம்ப நாள் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சல்டேட்டில் இருக்குது. என்ட்ரி எடுத்தால் ரொம்ப நாள் ஆகும். அப்படி என்ட்ரி போகணுன்னா போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தோம், இங்கே இந்த ப்ளூ ஜோன், இங்கே கீழே ஒரு ப்ளூ ஜோன் இருக்குது, மேலே ஒரு ப்ளூ ஜோன் இருக்குது. இது ரெண்டுமே ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் இருந்து மட்டும்தான் மார்க்கெட் போவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேயும் நமக்கு ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, இதில் நம்ம என்ட்ரி போல் நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க பை போகலாம். ஒரு பை செட்டப் வந்து கிடச்சிது இந்த இடத்துல. ஓகேங்களா, அதையும் வந்து காட்டுறேன். இந்த இடத்துல வந்து 4 ஹவர்னுடைய என்ட்ரி. ஸோ 15 மினிட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு செட்டப் கிடச்சிது. நம்ம ஸ்டூடெண்ட்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. பட் நான் வேணான்னு சொல்லிட்டேன், ஏன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டெய்லியோட 4 ஹவர்னுடைய டிமாண்ட் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். பட் ரீஃபண்ட்மெண்ட் இன்னும் வரல, ரீஃபண்ட்மெண்ட் வருவான். ஓகேங்களா, வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரீஃபண்ட்மெண்ட் இங்கே இருக்குது, இதுதான் ரீஃபண்ட்மெண்ட். இந்த லாஸ்ட் ரீஃபண்ட்மெண்ட் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு இப்படி மார்க்கெட் திரும்பியிருக்கான். ஓகேங்களா, ஸோ இங்கே கூட ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. இந்த ரீஃபண்ட்மெண்ட் எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது கரெக்டான ஒரு ரீஃபண்ட்மெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இது ஒன்று இருக்குது, அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது,
அடுத்தது கீழே ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே கூட ஒன்று இருக்குது. நிறைய ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் நம்ம ட்ரை பண்ணி நம்ம மேனிப்புலேட் ஆகிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ 1 ஹவருக்கு போயிட்டு இப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. இதிலிருந்து நம்ம டைம் ஃப்ரேமை ஸ்விட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 1 ஹவர் வந்தாச்சு. 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், பிஓஎஸ் பண்ணி மேலே சோச் வந்து கொடுத்துருக்கு. ரைட்டா? சரி, இப்போது இது வந்து நியூயார்க்கில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இங்கே மேலே சரி கீழே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த டிமாண்டில் நம்ம என்ட்ரி இப்போ நம்மளே வந்து இந்த இடத்துல டைம் ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்டுக்கு வந்து போகிறோம். 1 மினிட்ல நான் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கரெக்டான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. ஓகேங்களா? இந்த இடத்துல இதை எடுத்து இந்த லோவை எடுத்திருக்கான், ஹையை வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கான். ஸோ இதில் பை அப்படின்னா இதுதான் பை. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், பை கொடுத்துருக்கான். பட் இது அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம் அப்படின்றனால இது வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம்னா அவுட் ஆஃப் த செஷன். ஓகேங்களா? செஷனில் வந்து இல்லை. ஸோ செஷனில் இல்லை அப்படின்னா நம்ம இதில் என்ட்ரி போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ ரிஸ்கியான என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. ஏன்னா மார்க்கெட் திடீர்னு மார்க்கெட் இப்படி கீழே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் இதில் என்ட்ரி போயிருந்தால் பிரேக் ஈவன் என்ட்ரி தான். பட் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸும் வந்து இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் கொடுக்கல. ஸோ பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு கூட நமக்கு என்ட்ரி எடுத்து மேலே போகலாம். ஓகேங்களா? மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொடுக்கல. என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருவேன். ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக 1 மினிட்டுக்கு போகிறோம். சரி 1 ஹவருக்கு போகிறோம். 1 ஹவர்லேருந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து போகிறோம். 5 மினிட்ல நமக்கு என்ட்ரி வந்து கொடுத்துட்டான். நியூயார்க்கில் வந்து கொடுத்துருக்கான். பட் இந்த டிமாண்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? டிமாண்டும் வந்து பிரேக் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு கீழே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால தான் எந்த ஒரு என்ட்ரியும் வந்து கொடுக்கல. இன்கேஸ் இந்த ஹையை எடுத்தால் நமக்கு அதுக்கு அடுத்தது பியூரஸ்டான ஒரு என்ட்ரி கிடைக்கும். இது எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நிறைய நடக்கும். இந்த என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் சரி இந்த பிவைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பியூரஸ்டான ஒரு பிளாக் வந்து கொடுத்து நமக்கு பை வந்து கொடுப்பான். அதை நம்ம ட்ரை பண்ணுறது பிரச்சனை இல்லை. அது ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரி, ஸோ கோல்டு நல்லாவே கீழே போயிட்டுருக்கான். இப்போ எனக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா, நியூயார்க்கில் கிரியேட் ஆன இந்த டிமாண்ட் சம்திங் இந்த டிமாண்டில் ஒரு பெரிய பவர் வந்து இருந்தனால தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஒரு நல்ல ஆர்டர் பிளாக்கை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை மார்க்கெட் ஃபெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். இந்த டிமாண்ட் ஃபெயில் பண்ணிட்டான்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிரும். இதோட ப்ராஃபிட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா $2,700 வந்து $750 வந்து ப்ராஃபிட் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதோட லாஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $50. ஓகேங்களா? $50 லாஸுக்கு $2,750 வந்து ப்ராஃபிட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே நான் $100 வந்து எடுப்பேன். கொஞ்சம் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். $100 நான் வந்து $100க்கு நான் ரிஸ்க் வந்து எடுத்திருந்தேன். நான் நார்மலாக போகிற லாட்டை வந்து நான் இந்த இடத்துல போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த இதில் எனக்கு 2 டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்திருக்கும். அப்படின்னா எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு $5,500 வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். வரும், ப்ராஃபிட் போனால் வந்திருக்கும். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம கொஞ்சம் லாஸ் பண்ணனால இந்த என்ட்ரி இந்த மாதிரி எடுக்க வேண்டியதாக சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. சரி, நோ ப்ராப்ளம். எனக்கு இந்த டிமாண்ட் மட்டும் ஃபெயில் ஆகணும். ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா?
சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க லைக்ஸ் வந்து பண்ணீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ நெறைய லைக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்தா எனக்கு வந்து கிடைக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா திஸ் வீடியோஸ் திஸ் யூடியூப் சேனல் இஸ் வொர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, கண்டிப்பா லைக் பண்ண மறந்துறாதீங்க. லைக் பண்ணுங்க. அப்புறம் ட்ரேட் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கோல்டு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ மறுபடியும் சொல்றேன், கோல்டு எகைன் மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே. பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். தேங்க் யூ.